இன்னைக்கு ஒரு அழகான ஒரு உண்மை சம்பவம், சரித்திர சம்பவம். சரியா? வேதாகமத்துல உங்க எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்க ஒரு ராஜா அவனுடைய படத்தளபதினோடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் யாரு? நாகமான். நாகமான் கதை தெரியுமா அவங்க எல்லாத்துக்கும்? அவன் ஒரு குஷ்டரோகி. ஆனா வெளியே ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? அவன் மகா பராக்கிரமசாலி. அது மட்டும் இல்லாம அவனுடைய உடல் தோற்றத்தை பார்த்தனா மகா கம்பீரமா இருப்பான். ஆனா அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பெண் இருந்தா. இஸ்ரவேல் நாட்டில இருந்து சிறை கைதியாக அங்க அடிமை பெண்ணாக ஒரு குட்டி பிள்ளை அவங்க வீட்டுல அடிமை பெண்ணா இருக்கிறா. அங்க வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறா. அப்ப பார்க்கிறா, எல்லாத்துக்கும் தெரியாது, வீட்டுல இருக்கிற அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் ஒரு குஷ்டரோகி. அப்ப பார்க்கிறான், அவளுக்கு ஒரு எண்ணம், சீரியாவில் இருக்கிற இந்த தளபதி வெளியே இவ்வளோ பலமா மகாபராக்கிரமசாலியா இருக்கிறானே, ஆனா வீட்டுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, எப்படியாவது இவருக்கு ஒரு குணம், அந்த குஷ்டரோகத்துல இருந்து ஒரு குணத்தை கொண்டு வர்றோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முயற்சி செய்யறா. போய் சொல்றா, நீங்க சமாரியால தீர்க்கதரிசி இருக்காங்க, அங்க போய் நீங்க போய் ஜெபித்தா அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சரி, அவனும் போறான். அவன் மட்டும் இல்லாம அவன் என்ன செய்யறான், ராஜாட்ட போய் கேட்கறான். ராஜாட்ட போய் சொல்றா, இப்படி எங்க வீட்டுல ஒரு அடிமை பெண் இருக்கிறா, அந்த பெண் இப்படிலாம் சொல்றா, நானும் போறேன். ராஜா அடுத்த ராஜா படை தளபதி அடுத்த படைக்கு செல்லும் போது, அடுத்த ராஜ்யத்துக்கு செல்லும் போது என்ன செய்யணும், ராஜாவோட பெர்மிஷனோட தான் போகணும். இப்படி ராஜா பெர்மிஷனோட போறான். போகும்போது நிறைய வெகுமானங்கள்லாம் கொண்டு போறாங்க. எத்தனை வெகுமானங்கள்னா பார்த்தீங்கன்னா, பொண்ணு 6 சேக்கல் பொண்ணு கொண்டு போறாங்க. அது மாத்திரம் இல்ல, வெள்ளி 10 தாளந்து, 10 தாளந்து வெள்ளி, 10 மாற்று வஸ்திரங்கள், இவ்வளவும் அவங்க கொண்டு போறாங்க. அப்ப அங்க ராஜா பாக்குறாரு. அதை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி போய் கேட்கும் போது அங்க அந்த கதைகள்லாம் தெரியும். அவன் போய் கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், நீ 7 தடவை நீ ஸ்நானம் பண்ணும், யோர்தான் நதியில 7 தடவை ஸ்நானம் பண்ணும். அதே போல அவன் ஸ்நானம் பண்றான். அங்கே அற்புதம் நடந்துச்சு. இப்ப பக்கத்துல இருக்கிற கேயாசி, இன்னைக்கு யாரை குறிச்சு பார்க்க போறோம்னா கேயாசி குறிச்சு தான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் முதல்ல சொன்னேன்ல, பரிசுனா எல்லாத்துக்கும் பிடிக்கும், கிஃப்ட் வேணும்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா நம்ம என்ன செய்யணும், நேர் வழியில போய் வாங்கணும், அப்படிதானே? அப்ப அந்த கேயாசியோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா, அவனுடைய பார்வை என்னன்னா, இந்த நாகமான் அவன் ரதம் நிறைய பொருள் கொண்டு வந்திருக்கான். பார்த்துட்டே இருக்கான், அழகா இருக்குது, எவ்வளோ பொருள் இருக்குது. ஆனா இந்த எலிசா பணமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது இந்த பணத்தை வாங்கணும், எப்படியாவது இந்த பொண்ணு வெள்ளி இல்லை கொஞ்சமாவது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பொருளாசை அவனுக்கு எப்படியாவது வாங்கணுங்கிற ஆசையில என்ன செஞ்சிட்டான்னா, அந்த ரதம் போகும்ல அவன் பின்னுக்கே ஓடும். ஓடி போயிட்டு ஏற்கனவே என்ன சொல்லிட்டார், எலிசா எனக்கு எந்த வெகுமானமும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆனா அந்த நாகமானுடைய ரதம் போகும்போது கேயாசி ஓடுறதை பார்த்துட்டு என்ன செய்றா, நல்ல செய்தியா, இது துக்கமான செய்தியா சுக செய்தியான்னு கேட்கிறான். நாகமான் ஓடி இறங்கி என்ன ஒரு ராஜ்யத்துக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு படத்தளபதி வரும்போது அங்க என்ன நடக்கும், எல்லாரும் மக்கள் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, யுத்தம் நடக்கும் தான் நினைப்பாங்க. ஆனா அவன் வந்த செய்தி எதுக்கு, குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு தான். அப்போ திருப்பியே ஓடி வர்றதை பார்த்து என்ன நினைச்சு, இது நல்ல செய்தியா துக்கமான செய்தியா? ஆனா அவன் என்ன செய்யறான், நல்ல செய்தியா துக்க செய்தியா? அவன் நல்ல செய்தி தான். ஏன்னா நமக்கு வெகுமானங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். தீர்க்கதரிசி குமாரர்களில் ஒருத்தர் 2 பேர் வாராங்க. என்ன சொல்றாங்க, இப்படி எனக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரமும் கொடுத்தா போதும் அப்படின்னா. அப்போ இவன் ரதம் ஃபுல்லா என்ன இருக்குது, நிறைய பொருள் இருக்குது. எத்தனை பொருள், எதெல்லாம் இருக்குது, வெள்ளி 6 சேக்கல் பொன்,
தாலந்து வெள்ளி, 10 மாற்று வஸ்திரம். இவ்வளோ இருக்குது. ஆனா அவன் கேட்கறது எவ்வளோ? ரொம்ப கொஞ்சம் தானே கேட்பான். ரைட்டா தப்பா? கொஞ்சம் கேட்டது ரைட்டா தப்பா? தப்பா? தப்பு தான். ரைட்டா? யாருன்னா ரைட் சொல்லுங்க. கொஞ்சம் தானே கேட்டிருப்பான். நம்ம அப்படிதானே? நிறைய பேருக்கு ரைட்டா தெரியும். ஆனா பாருங்க, அந்த தளபதி என்ன சொல்றான்னா, ரொம்ப ஆசையா அவன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நீ ஒண்ணு வேண்டாம், 2 தாரேன். வெள்ளி உனக்கு 1 தாளந்து வேண்டாம், 2 தாளந்து நான் கொடுக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம உனக்கு ஒரு 2 பேக் நிறைய மாற்று வஸ்திரம், 2 தாளந்து வெள்ளியும் 2 பேக் நிறைய வச்சு என் வேலை ஆட்களை கொண்டு உன் வீட்டுக்கே தர சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா போய் வாங்கி வச்சாச்சு. அப்போ ஓடி போகும்போது அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ரொம்ப ஹாப்பி. அவன் நினைச்சது போல என்ன கிடைச்சது? வெள்ளி கிடைச்சது, அவனுக்குள்ள வஸ்திரங்கள்லாம் கிடைச்சது. அவன் நினைச்சிருப்பான், இந்த புது ட்ரெஸ்ஸா, ஹலோ ஹலோ, உங்களுக்குலாம் புது ட்ரெஸ் கிடைச்சா என்ன செய்வீங்க? எப்போ போடணும், எப்போ போடணும், ஆஹா பண்டிகையும் போடணும், என் பேர்த்டே அன்னைக்கு போடணும்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி தான் எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் நினைச்சிருப்பான்ல, நம்மளுக்கு புதுசா ட்ரெஸ் கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா எங்க போய் நிற்கான். எலிசா கிட்ட பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். அப்போ எலிசா கேட்கிறான், அழகா கேட்க, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கதான் இருந்தேன். அப்போ அவன் எலிசாவை பத்தி தெரியும்ல, தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டார். நான் சொல்றேன், நீ எப்படி ஓடுனா, ரதத்துக்கு முன்னாடி போய் நின்று எவ்வளவு பொருள் வாங்கினா என்பதை திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டு, நாகமானின் குஷ்டரோகம் உன்னை தொடரும். உடனே சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? உடம்பு ஃபுல்லா குஷ்டரோகம் வந்துச்சு. அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னது? குஷ்டரோகம், குஷ்டரோகி. அப்போ அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் உண்மையே சொல்லியிருந்தனா அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? குஷ்டரோகம் கிடைச்சிருக்குமா? அவன் செஞ்ச தவறு என்னது? பொய் சொன்னது. எத்தனை பொய் சொன்னான்? 2 பொய் சொன்னான். என்ன பொய் சொன்னா? அந்த நாகமான்ட்ட போய் என்னுடைய எஜமான் இப்படி தரதா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அது பிறகு என்ன செய்துட்டு போயிட்டான்? எலிசாட்டையே போய் சொல்லிட்டான், நான் இங்கதான் இருந்தேன். அப்போ உண்மையா இருக்கு. இன்றைக்கு இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, உண்மையா இருக்கணும். சரியா? நமக்கு ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப ஆசையா இருக்கும், பிடிக்கும்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க எங்கேயாவது போயிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போ இருக்கும்போது அங்க அந்த பொருள் இருந்தா என்ன செய்யக்கூடாது? நமக்கு பிடிச்சதா பொருள் இருக்குதான்னு எடுத்துட்டு வந்துட கூடாது. உண்மையா இருக்கணும். எங்க இருந்தாலும் உண்மையா இருக்கணும். எங்க போனாலும் உங்க அம்மா கையில காசு கொடுப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு பொருள் தந்திருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்கணும்? எப்படி செய்யணும்? உண்மையா வச்சிருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இப்போ விபிஎஸ் வாரீங்க தானே, உங்க விபிஎஸ்ல உங்க டீச்சர் சொல்லி கொடுப்பாங்கல்ல, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வசனம் படிச்சீங்களா? உண்மையிலே படிச்சிருந்தா என்ன செய்ய சொல்லியிருக்கணும்? உண்மையா படிச்சேன்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்ய சொல்லணும்? படிக்கல. நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? வேதத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கோம். கொஞ்சம் டைம், ஒரு 10 நாள் தான். 10 நாளும் நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆனா அந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கேயாசி என்ன செய்யறான்? அவன் பொய் பேசினதுனால அவனுக்கு குஷ்டரோகம் கிடைச்சது. அப்ப நீங்க எல்லாம் உண்மையே பேசுவீங்களா? உண்மையே பேசணும்னு என்னெல்லாம் கொண்டு வந்தாரு ஒருத்தர். மாற்று வஸ்திரம்